பெண்களை அவதூறா பேசிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சரையும், ஒரு குறிப்பிட்ட நடிகையையும் ஒப்பிட்டு ரொம்ப தரைக்குறைவா பேசிட்டாருன்னு சொல்லி, இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள தஞ்சாவூர் காவல்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தாவேகா அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் உதயநிதிய கைது பண்ணணும்னு சொல்லி, போராட்டத்துல நாங்க ஈடுபடுவோம்னு சொல்லி, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு மிரட்டல் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துறக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, இன்னைக்கு காவல்துறையினர் வந்து உதயநிதி ஸ்டாலின கைது பண்ணியிருக்காங்க. கைது சரியா? அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்களே அத முடிவு பண்ணுங்க. ஏன்னா, நேத்து தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம். காவிரி நீர இந்த தமிழக அரசு பெற்று தராம, இவ்வளவு நாள் ஆகியும், இந்த காவேரி பிரச்சனையில முதலமைச்சர் வாய் தொறந்து பேசாம, ஊம மாதிரி ஒரு 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 திறனற்ற, ஒரு பயந்தாங்கோலித்தனமா ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவரால தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா நேத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப நெறைய முக்கியமான விஷயம்லாம் பேசினாரு. இந்த திருட்டு விசிடி வித்தவனுக்கெல்லாம் அமைச்சர் போஸ்டிங்கு, பிளாக்ல டிக்கெட் வித்தவனுக்கெல்லாம் அமைச்சர் போஸ்டிங்கு, இட்டுன்னு போறதுக்கெல்லாம் வேலை பார்க்கிறவனுக்கெல்லாம் அமைச்சர் போஸ்டிங் சொல்லி, தமிழ்நாட்ட சீரழிச்சு வச்சிருக்கானுங்க இந்த தாவேகா. இத எதிர்த்து அவரு நேத்து நெறைய பேசியிருந்தாரு. அதுல கூட்டத்துல யாரோ ஒரு நபர், ஒரு சில நடிகையோட பெயர அவரு பயன்படுத்துறாங்க. அந்த சூழல்ல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்ச கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காரு. அவரு எந்த இடத்துலயும் அவரு வந்து அந்த நடிகைய மென்ஷன் பண்ணி, விஜய மென்ஷன் பண்ணி, எந்த ஒரு தவறான விஷயத்தையும் உதயநிதி வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரல. உதயநிதி அவரோட பேச்ச கன்டின்யூ பண்ணும்போது, இங்க தண்ணி வந்திருக்கணும். ஆனா தண்ணி வரல. எங்க தண்ணி கொண்டு வரணுமோ நீங்க அந்த வேலைய பார்க்கவே இல்லன்னு சொல்லி தான் அவரு மென்ஷன் பண்றாரு. எந்த இடத்துலயும் எந்த ஒரு நடிகையோட பெயரையும் உதயநிதி ஸ்டாலின் மென்ஷன் பண்ணி பேசல. இவனுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா தாவேகாவுக்கு, நாளைக்கு 5ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளைக்கு நடக்கப் போகுது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பட்ஜெட் வந்து அறிவிக்க போறாங்க. அறிவிக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல எந்த ஒரு குளறுபடியும் வந்துறக்கூடாது. யாரும் எங்கள எதிர்த்து கேள்வி கேட்றக்கூடாது அப்படின்றதுல திட்டமிட்டு இந்த தாவேகா அரசாங்கம் பிளான் பண்ணி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின கைது பண்ணிருக்கு.